கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தேவனுடைய ஊழியர்களே, தேவனுடைய பாத்திரங்களே தேவனால் பயன்படுத்தப்பட்டு அவருடைய ராஜ்யத்தின் வேலையிலே பிரயோஜனமான பலமான பாத்திரங்களாய் கர்த்தருக்கென்று பயன்பட்டு வருகிற எனக்கு அருமையானவர்களே, நண்பர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் கூட இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையில் இருந்து அங்கே பழைய ஏற்பாட்டிலே எண்ணாகமம் என்கிற புஸ்தகத்திலே 27வது அதிகாரத்திலே மோசேயோடு கூட தேவன் ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறதையும் அதற்கு மோசேயுடைய பதில் உண்டாகிறதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒருவேளை இதை வாசிக்கிற போது ஒரு தலைவனாக, ஒரு மேய்ப்பனாக அங்கே நிற்கிற நாங்கள் அவன் தன்னுடைய இலக்கை, தன்னுடைய தரிசனத்தை சென்றடைய முடியாதபடி ஓட்டம் இடைநடுவிலே நின்று போனது போல நமக்கு தெரிந்தாலும் கூட அது உண்மைதான். ஆனாலும் கூட அங்கே மோசேயுடைய தலைமைத்துவ பண்பின் ஒரு பெரிய பண்பை நாங்கள் இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த காரியத்திலே எனக்கு கீழ்ப்படியாதபடினாலே, நீ ஜனங்கள் முன்பதாக என்னை கனம் பண்ணாதபடினாலே உன்னுடைய நாட்கள் நிறைவேறுகிறது, நீ கடந்து போகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். மோசே அங்கே தன்னுடைய வாழ்நாட்கள் முடிந்து போகிறதையோ அல்லது தன்னுடைய தலைமத்துவ வாழ்வு இவ்விதமாய் இடையிலே முடிகிறதை குறித்தோ அவன் கலங்கினதாக அங்கே எந்த வேத பகுதியிலும் நாங்கள் பார்க்க முடியாது. மோசேயுடைய இருதயத்தில் இருந்தது ஒரே ஒரு காரியம். ஆண்டவரே, அந்த 27வது அதிகாரத்திலே 16வது வாக்கியம், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி 15வது வசனத்தில் இருந்து 16வது வசனம், கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல இராதபடிக்கு. ஒரு தலைவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள். தன்னுடைய ஓட்டம் முடிந்து விட்டது, தன்னுடைய வாழ்நாட்களிலே தான் சென்றடைய வேண்டும் என்ற தரிசனம் அங்கே இடைநறுவிலே அங்கே கை நழுவி போகிற ஒரு சூழல். அவன் அந்த இக்கட்டான நேரத்திலே தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய காரியங்கள் என்று எதை குறித்தும் சிந்தியாமல் தேவனுடைய ஜனங்கள், மந்தைகள், அங்கே தேவனுடைய பிள்ளைகள் மேய்ப்பன் இல்லாத, ஒரு தலைவன் இல்லாத ஒரு கூட்டமாய், ஒரு இனமாய், ஒரு ஜனமாய் மாறிவிடப் போகிறார்களே என்கிற ஒரு ஆதங்கம் அவனுக்குள் இருந்து வெளியே வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவனங்களை தலைவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். எங்களுடைய எண்ணங்கள் என்ன? எங்களுடைய நோக்கங்கள் என்ன? நாம் ஏன் தேவனுடைய சமூகத்திலே அவரால் அழைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறோம்? இந்த மோசேயுடைய காரியம், அவன் எவ்வளவு அழகாய் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு தலைவன், அரண்மனையிலும் வனாந்தரத்திலும் உருவாக்கப்பட்ட தலைவன். எவ்வளவு காலங்களை தேவன் அவனோடு செலவிட்டு அவனை உருவாக்கினார். ஆனால் இன்றைக்கு வெற்றி நடை போட்டு வந்த அந்த தலைவன் தன்னுடைய இறுதி நாட்களை, இறுதி நிமிடங்களை எட்டுகிற அந்த நேரத்தில் இருதயத்தில் இருந்ததெல்லாம், என்னுடைய ஜனங்கள் இந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல போய்விடக்கூடாது, ஒரு நல்ல தலைவனை நான் பார்க்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எத்தனை பேர் நாங்கள் ஓடுகிற இந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓடும்படியான தலைவர்களை எங்கள் வாழ்நாட்களிலே நாங்கள் கண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த மோசேயுடைய இருதயத்தில் இருந்த அந்த எண்ணம், அவன் சொல்லுகிறான் ஆண்டவரை பார்த்து, எல்லாம் சரிதான் ஆண்டவரே, நீர் சொன்னால் அது அப்படி ஆகட்டும், ஆனால் இப்பொழுது இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போவது யார்? ஆண்டவர் மோசேயுடைய அந்த இருதயத்தின் எண்ணங்களை பார்த்து அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். நீ இன்னாரை தெரிந்தெடு, அவன் மேலே உடைய கரங்களை வைத்து அவனை உடைய ஸ்தானத்துக்கு ஏற்படுத்து என்று சொல்லுகிற ஒரு அழகான முடிவை மோசேயுடைய அந்த இக்கட்டான நேரத்திலும் தேவன் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். நாம் அதை பார்க்கிறோம். இந்த நாளிலே வெற்றிகளை கொண்டாடுகிறதுக்கு இதோ ஆண்டவர் எங்களை பயன்படுத்தி, ஆண்டவர் எங்கள் மூலமாய் செய்த காரியங்களுக்காய் தேவனை மகிமைப்படுத்துவதும், அவர் கிருபையாய் எங்களை நடத்தி வருகிறார் என்று சொல்வதற்கும் அது நல்லதுதான். ஆனா இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் தான் இருதயங்களுக்குள்ளே இருப்பது வெளிப்படும். மோசேயுடைய இருதயம் முழுவதும் கர்த்தருடைய ஜனங்களை குறித்தும், கர்த்தருடைய ஜனத்துக்காய் பரிதபிக்கிறதை குறித்துமே இருந்தது. அதனாலதான் அந்த இக்கட்டான நேரத்தில் எதை குறித்தும் யோசிக்காமல், இதோ நான் விட்டு போகிற இந்த பணியை ஒருவன் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து தேவனோடு பேசின போது அதை
ஏற்படுத்துகிற தருணத்தை கர்த்தர் மோசேக்கு கொடுத்து மோசேயை கர்த்தர் கனப்படுத்தினார். இந்த கருமையான ஆண்டுடைய பிள்ளைகள், நாங்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகளோட போகிறோமோ தெரியாது. ஆனால் கர்த்தருடைய ஜனங்களை இன்னும் நடத்துவதற்கும் இன்னுமாய் கர்த்தருடைய ஜனங்களை அங்கே தேவனுக்கு நேராய் நடத்துகிறதிலும் தேர்ச்சி பெற்றவர்களை உருவாக்குகிற அந்த எண்ணம், அந்த தரிசனம், அந்த வாஞ்சை எங்களுக்குள்ளே இருக்கட்டும். மோசேயுடைய அந்த தலைமத்துவ பண்பு, மேய்ப்பனில்லாத ஆடுகளாய் ஜனங்கள் போய்விடக் கூடாது என்பதுதான் அந்த எண்ணத்தை நிறைவேற்றின தேவன். அவன் மூலமாய் அதை நிறைவேற்றி அவனுக்கு ஒரு நல்ல அழகான முடிவை கர்த்தர் கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான நல்ல தலைவர்களே, கர்த்தருடைய ஊழியர்களே, உடைய வாழ்விலும் கூட இந்த மேலான பொக்கிஷமாய் இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளே அங்கே உருவாகட்டுக்கும், இன்னும் அது பெருகட்டுக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் மேன்மையாய் வைப்பாராக. உங்களுடைய ஊழியங்களையும் உங்கள் மந்தைகளையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பெருகும்படி செய்வார். ஆமென்.